27 தொகுதிகளின் பாஜக வேட்பாளர் பட்டியல். கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை வெளியான மொத்த லிஸ்ட். வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. இதற்கான தொகுதி பங்கீடு சமீபத்தில் முடிந்தது. இந்த நிலையில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் என்கிற பரபரப்புக்கு விடை கிடைக்கும் வகையில் பாஜக போட்டியிடும் தொகுதி மற்றும் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் கோவை வடக்கும் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய 2 தொகுதியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில், சிங்காநல்லூர் தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் கோவை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் கரூர் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட இருப்பதாகவும், விளவங்கோடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜக வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் சென்னையில் வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வானூர், திருச்செங்கோடு, அந்தியூர் ஆகிய தொகுதிகளிலும் பாஜகவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியிலும் பாஜக போட்டியிட இருக்கிறது. திருப்பூர் தெற்கு, சூலூர், ராசிபுரம், குன்னூர், தளி, மொடக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிட இருக்கிறது. மேற்கண்ட கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதியில் மதுரை தெற்கு தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் குளச்சல், பத்மநாபபுரம், நாகர்கோவில், திருச்செந்தூர், திருநெல்வேலி ஆகிய தொகுதிகள் தென் மாவட்டத்திலும், மயிலாடுதுறை, திருத்தணி, கும்பகோணம் ஆகிய டெல்டா மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் என 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த 27 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிட இருக்கும் நிலையில், மேலும் கூட்டணி கட்சிகளும் சில தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 35 முதல் 40 வரை நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. உத்தேச தொகுதி பட்டியல் வெளியாகி இருக்கும் நிலையில், மேற்கண்ட தொகுதிகளில் சீட் வாங்குவதற்காக பலரும் பல்வேறு வகையில் முயற்சித்து வரும் நிலையில், இதுவரை வேட்பாளர்களின் இறுதி பட்டியலில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், விஜயதாரணி ஆகியோர் தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கான இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் யார் என்கிற தகவல் பாஜகவின் உச்சக்கட்ட தலைவர்கள் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்கிறது பாஜக வட்டாரங்கள். அந்த வகையில் இன்னும் வேட்பாளர்கள் யார் என்கிற உத்தேச தகவல் கூட பல தொகுதிகளில் தெரிய வராத நிலையில், யார் பாஜக வேட்பாளர் என்கிற பரபரப்பு பாஜகவினர் மத்தியில் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது.